நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மை வந்து நம்ம அழகருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. போய் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர அடி அடின்னு வெளுத்து வயித்துலயே கத்தியால குத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஆதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து தூக்கம் வராம அங்கிட்டும் இங்கிட்டும் வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மாவை நினச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே அவரால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளியில் போவோம்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்ச நேரம் இருக்காரு. அதுக்கடுத்து காருக்குள்ளேயே அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்து வந்து அழகர் வந்து காலையில் ஆதியை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்காரு. பார்த்தா வீடு வந்து பூட்டி கிடக்கு. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லேசாக கார் பக்கம் திரும்பி பார்க்காரு. பார்த்தா உள்ளே வந்து ஆதி தூங்கிக்கிட்டு இருக்காரு. டேய் எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எழுப்பி வெளியில் வர சொல்கிறாங்க. என்ன மச்சான் உள்ளே படுத்து கிடக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மச்சான் நைட்டு வர லேட் ஆகிடுச்சில்ல, அதனால தான் வீட்டுக்குள்ளே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே படுத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படியா, சரி எப்படி அம்மாவை பற்றி என்ன நியூஸ் எதுவும் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அழகர் வந்து கேட்காங்க. அதான் மச்சான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எந்த நியூஸுமே கிடைக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல, அம்மாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறேனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் மச்சான் ஏன்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, விடுற அம்மா வந்து உன் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு ஏதோ கோவத்தில் எங்கேயாவது இருப்பாங்கடா, உன்னை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது, வந்துடுவாங்க, நீ ஒன்றும் ஃப்ரீயாக விடாது, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பட்றா ஃப்ரீயாக விடுறது, என்னோட சந்தோஷமே அம்மா தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் புரியுது மச்சான், இப்படி பதட்டத்தில் இருக்கும்போது தேடுனா எதுவுமே ஆகாது, வீட்டுக்குள்ளே போய் ஒய்ஃப் கூட ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஜம்முன்னு உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக தேடிப்பார், அம்மாவை தேடுறதுக்கான வழி வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதை விடு மச்சான், தமிழை கடத்தினவனை கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா, எனக்கு என்னமோ வந்து டவுட்டாக இருக்குது, இந்த அம்மா போனது தமிழ் கடத்தினது எல்லாத்துக்கும் பின்னாடி எவனோ ஒருத்தன் தாண்டா இருக்கான், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எவனோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அது யாருன்னு தான் தெரில, ஒரு வேளை அறிவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் அவங்களாம் இல்லைடா, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அம்மா வந்து அவங்களுக்கு தேவையான சொத்தை கொடுத்துட்டாங்க, இப்போ கூட அவங்க வந்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க, ஆனால் வேறு யார் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை என் மாமனார் இருப்பானோ, ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பார்ப்பான், பிள்ளைய கிள்ளி விட்டுக்குவான், அதுக்கடுத்து ஐயோ அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலே ஆட்டுவான், அந்த மாதிரி ஆள் அவனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவனே ஆதிக்கு என்ன பேசுனே தெரியல, தலையை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம இவங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறாங்க, அழகருக்கு வந்து புரிகிற மாதிரி காட்டுறாங்க. விறுவிறுன்னு கோவத்தில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனையும் அங்கனக்குள்ளே பார்த்தா ஆண்டாலும் அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. போய் ஒரு ரத்து அப்படியே சேரில் தானே அவர் உட்காந்துருக்காரு, கை கால் வரல இல்லை, சேரில் தானே உட்காந்துருக்காரு. போய் ஒரு ரத்து எத்திடுறாரு. எடுத்துனோடனே கீழே விழுந்துடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. நிப்பாட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறான், உங்கள் அப்பாட்ட கேள்வி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எப்போ என்ன பண்ணார் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்காங்க. இவன் தாண்டி தமிழை கடத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டவொடனே அவங்க வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனை இப்படியே விட்டதுனால தான் இவன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சன்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு சொருகுறாங்க வயிற்றுல. டக்குன்னு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்காங்க. ஆதி வந்து யோசிச்சு பார்க்காங்க, இவங்கிட்ட உண்மையை சொன்னால் இப்படி தான் பண்ணுவான், அதனால் வேண்டாம், இப்போ தான் அவங்க 2 பேர் வந்து சந்தோஷமாக இருக்க பார்க்காங்க, இதை நம்மளே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மச்சான் உன் மாமனார் எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறாரு, அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மச்சான் எனக்கு வேலை இருக்குது, போய் உன் பொண்டாடி கூட உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக பேசி அம்மாவை தேடுறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அழகர் வந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் பாரதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க. என்னடி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி தப்பு எல்லாம் என் மேலே தான், நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அத்தை அன்றைக்கே வந்தப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு நடந்திருக்கணும், நான் தான் தேவையில்லாமல் முன்கோவப்பட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாயிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்காங்க. அவர் என்கிட்ட சரியாக கூட பேசுறது இல்லடி, அம்மாவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும், ஆமாடி என்ன இருந்தாலும் பெற்ற அம்மாவில் அந்த பாசம் இருக்க தானே செய்யும், அவர் அப்படி தான் இருப்பார், நீயாவது போய் பேசு, அவர் பேசலனாலும் பரவாயில்ல, நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரதாம்மா வந்து எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்கடி, ஏதாவது பக்கத்தில் தான் இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் வந்து அவங்க மகனெல்லாம் பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது, கண்டிப்பாக வந்துடுவாங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி சொல்கிறாங்க. சரி போய் அவர்கிட்ட ஆதிக்கிட்ட பேசி 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், சரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் 2 பேர் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து சொல்லிட்டு போன மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா தர்மலிங்கம் வந்து கட்டில் முடியாமல் படுத்து கிடக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வராங்க. வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அவர் வாய் வேறு கொன்னி போச்சுல, ஒரு மாதிரி பேசுகிறாரு. உட்கார வச்சிடுறாங்க. என்ன அது இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை சார் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னப்பா ஆண்டவன் இந்த நிலைமை கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருக்கலாம் சார், நீங்கள் வந்து யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சு பண்ண தப்புக்கு தான் ஆண்டவன் இப்படிலாம் கொடுப்பான், அதான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாப்பா என் பிள்ளையும் என் மருமகனையும் இப்படி நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார்,
நீங்கள் அது வந்து உங்கள் பிள்ளை மேலே உள்ள பாசத்தில் பண்ணது. அதை தவிர வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், ஆமாப்பா பண்ணாலும் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு. அதான் சார் உங்களை வந்து இப்படி ஆக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்ன பண்ணுறதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி தமிழை கடத்தினவனை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், அவனை கண்டுபிடிச்சிடலாம் சார், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், அவன் இல்லை அவனை தான் நீ வெளியில் எடுத்து விட்டியே, இந்நேரம் வெளியூர் ஓடி இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவன் எங்கே போயிருப்பான், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி பக்கத்தில் தான் போயிருப்பான். அவனை எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்குது, அப்படியே தட்டி தூக்கிடலாம். அவனை தூக்கினாலும் அவனுக்கு காசு கொடுத்தவன் இங்கே தான் இருப்பான். அவனை பிடிச்சி அடிக்கிற அடியில் இப்போ நீங்கள் படுத்துருக்கீங்களே, இதை விட மோசமாக அவன் கிடப்பான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. அதை கேட்டவனே தர்மலிங்கம் வந்து பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.